மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் நியாய விலை கடைகளில் தற்போது வழங்கப்படும் முறையிலேயே அத்தியாவசிய பொருட்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும், குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் பொருட்கள் வழங்கும் முறையை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தினுடைய மாநில குழு கூட்டம் சுவாமிமலையில் நானும் தொடர் பாரதி மாவட்ட செயலாளர் பாரதி இன்னும் முன்னணி தொடர் பலரும் அதில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினோம். அனைவர் சார்பிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவர் சார்பிலும் உங்களுக்கு வணக்கம். ரேஷன் உணவுப் பொருட்களினுடைய அந்த அளவை குறைக்கக்கூடாது. ஒன்றிய அரசு குடும்ப எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அதை குறைப்போம் என்று அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. நெய்வேலி பங்குகள் 3% விற்பது என்பதை ஏற்க இயலாது. அதை விற்பதை எதிர்த்து நேற்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெறும். ஒன்றிய அரசு நிர்வாகமும் அந்த முடிவில் உறுதியாக இருக்குமேயானால் மாநில அரசு அந்த பங்குகளை வாங்க வேண்டும். கவர்னர் மக்கள் பிரதிநிதி அல்ல, ஆளுநர் ஒன்றிய அரசின் பிரதிநிதி. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற இறையாண்மை இருக்கிறது. மக்கள் வாக்களித்து அதிகாரத்தை பெறுகிறார்கள். இந்த அதிகாரத்தின் மீது ஆளுநர் ஏறி அமரக்கூடாது. மக்கள் அதிகாரத்தை சிதைத்து விடக்கூடாது. ஆளுநர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர் ஒன்றிய அரசின் பார்வையாளர் தான், அதிகாரம் படைத்தவர் அல்ல. டாஸ்மாக் படிப்படியாக மூடப்பட வேண்டிய ஒன்று. மது பழக்கம் இல்லாத ஒரு தமிழகத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும். ஆனால் யதார்த்தத்தில் படிப்படியாக தான் அது முடியும். காவிரி நீர் என்பது நமது உரிமை. எதன் பொருட்டும் அணை கட்டக்கூடாது. அணை கட்டினாலும் எவ்வளவு வலுவான அணையை கட்டினாலும் அந்த அணையை உடைத்துக் கொண்டு காவிரி அணை தமிழ் மண்ணுக்கு தான் வருவோம். வேற எங்கேயும் திசை திருப்ப முடியாது. காவிரியின் திசை தமிழ் நோக்கி தான், டெல்டா நோக்கி தான். அந்த இயற்கை நியதியை மாற்றுகிற சக்தி கர்நாடக அரசுக்கும் இல்லை, ஒன்றிய அரசுக்கும் இல்லை.